என் பேர் பழனிச்செல்வம். நான் வளர்நர் ஏசி கடையில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஆக்டிங் லிவராக அப்போ எப்போ போவேன். எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்குது. ஒய்ஃப் ஃபுல்லாக இறந்து 1.5 வருஷம் ஆச்சு. நான் அந்த மாதிரி தனியாக வேலை பார்த்துட்டு வரையில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு போலீஸ்கார் கேட்டாங்க, எஸ்ஐ தியாகப்பிரியான்னு சொல்லி. வந்துட்டு எதுவுமே விசாரிக்கலை. அவரோட வந்தோன்னா டக்கு டக்குன்னு அடித்தார் மூங்கில் கம்பில். 2 அடி சார்னு கேட்டேன். ஓங்கி 2 அடி அடித்தார். அடிச்சோன்னா திரும்பி ரத்திய வண்டியிலேருந்து எடுத்தார். காலில் அடித்தார், உடஞ்சி போச்சு. எந்த ஒரு அறிவிப்புமே எதுவுமே சொல்லலை, எதுவுமே விசாரிக்கலை. இது சம்மந்தமாக வேற எங்கேயும் புகார் கொடுத்தீங்களா? அதான் இன்ஸ்பெக்டர், மாட்டுத்தாவணி இன்ஸ்பெக்டர் கொடுத்தோம். இது வரைக்கும் இன்ன வரைக்கும் ஒரு தகவல் கிடையாது. பிள்ளைகளுக்கு வேணால் அதாவது காசு தர மாதிரி அவங்க பேசினாங்க. நாங்கள் எதுவுமே அதுக்கப்புறம் சொல்லலை. கம்ப்ளைண்ட் ஏன் சார் எடுக்க மாட்டேங்கன்னு கேட்டோம். அவங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல எப்பவுமே போலீஸ் ரவுண்ட்ஸ் வருவாங்களா? ரவுண்ட்ஸ் அவங்க எப்பயும் போவாங்க வருவாங்க. இது வரைக்கும் நம்மகிட்ட எதுவுமே கேட்டதில்லை, வச்சதில்லை சார். ஆனால் இது இப்போ முன்னறிப்பே இல்லாமல் நான் பாட்டு இருந்தோன்னு கூப்பிட்டு அடிச்சு காலை வச்சிட்டாங்க. இல்லை உங்கள் மேலே இதுக்கு மேலே குற்றப்பழக்கம் இல்லை சார், அதான் எதுவும் இல்லை சார். அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். வந்தாங்க, அவங்க பாட்டு விசாரிக்கவே இல்லை. வந்தோன்னா சொல்லணுன்னா எதுவுமே பேசவே இல்லை. அவங்க எதுவுமே என்னை பேச விடவே இல்லை. என்னான்னு கேட்க கூட இல்லை. அவங்க வந்தோன்னா கேட்டாங்க, என்ன சார்னு கேட்டோன்னா 2 அடி காதில் அடித்தாங்க. இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடையை காலி பண்ணணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு காலை உடச்சிட்டு அவர் பாட்டுக்கு எதுவுமே பேசலை. ஏன் சார் அடிக்கிறீங்க, என்ன ரீசன் கேட்டாங்க எங்கள் அண்ணன் எல்லாருமே. அவர் வேமா பேச்செல்லாம் கலட்டி பைக்கில் போட்டுவிட்டு உடனே எதுவுமே பேசலை. அவர் பதிலே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. என்ன சொல்லி அடித்தார்? கம்யூனிட்டி சொன்னார், தாழ்த்து போய் பல்ல பயிலெலாம் அங்கே கடை வச்சுட்டு என்னடா ஆடுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கேட்டாங்க. அடித்தார். எதுவுமே பேச விடலை எங்களை. என்ன ரீசன்னே அவர் பதிலே சொல்லலை இன்ன வரைக்கும். இல்லை உங்கள் மேலே எதுவும் மோட்டிவ் இல்லை, அதெல்லாம் இல்லை சார், தெரில. அதான் என்னன்னு அவர் சொன்னால் தான் தெரியும். யூனிஃபார்மில் இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் பேஜ் இருக்கும். நாங்கள் திரும்பி வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும். பேச்செல்லாம் கழட்டி பைக்கில் போட்டார். அவங்க கூட ஒரு ஏட்டையாக வந்தாங்க. அவங்க அன்யூனிஃபார்மில் இருந்தாங்க. அவங்களுமே எதுவுமே பேசலை. அவங்க எதுவுமே ரீசனே இல்லாமல் பண்ணவும் அவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே புரியலை. பார்த்தாங்க, அந்த மாமா எல்லாருமே இருந்தாங்க. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, பதிலே சொல்லலை. இன்ன வரைக்கும் பதிலே சொல்லலை. ஏன்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, எதுக்கு சார் அடிக்கிறீங்க அண்ணன் கத்தி கேட்டாங்க. ஒரு பதிலுமே சொல்லலை. வீடியோ எடுத்தது கூட அவர் வாட்டி அடிச்சோன்னா திரும்பி அப்புறம் சரி கால் உடஞ்சிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போ, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போவோம். டாக்டர் என்ன சொன்னாங்க? போயிட்டு கால் உடஞ்சிருச்சு தம்பி அப்படின்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணிடலாமான்னு கேட்டாங்க. ஒரு 6 நாள் வச்சுருந்தாங்க. அப்புறம் 6 நாள் கழிச்சு ஆப்ரேஷன் பிளேட் வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், இப்போதைக்கு நடக்க முடியாது, எப்படியும் குறைஞ்ச ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகும் ஊன்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். என்ன பாதிப்பு? நான் 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கேன் சார். ஒய்ஃப் இல்லை. 2 பிள்ளையுமே சின்ன பிள்ளைங்க. ஒரு வயசு, ஒரு பிள்ளைக்கு 6 வயசு ஆகுது. 1ஆவது முடிச்சிருக்கு, 2ஆவது போகுது. 2ஆவது பிள்ளை 2 வயசு தான் ஆகுது. 2 பிள்ளையும் நாங்கள் தான் பார்க்குறோம். எங்கள் அம்மாவும் நானும் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப கஷ்டம். என்னோடய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருச்சு. எதுவுமே இல்லாமல் அரசுக்கு அதிகாரிகளுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க மேல் அதிகாரி சார்? இதுக்கான ரீசனே இல்லாமல் அப்படி சும்மா சாமானிய மக்கள் அடிச்சது பண்ணால் என்ன சார்? ஏதாவது காரணம் இருக்கணும். இல்லை அவங்கள ஏதாவது தப்பாக பேசி அடிச்சிட்டா ஒரு நியாயம் இருக்கும். எதுவுமே இல்லாமல் அடித்து காலை உடைக்கிற அளவுக்கு இவ்வளோ மோசமாக இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க? இன்னைக்கு என் பிள்ளைய தான் தெருவில் உட்காந்து பார்க்கணும் சார். நான் பார்த்தா தான். ஒரு பிள்ளைக்கு 6 வயசு, ஒரு பிள்ளைக்கு 2 வயசு தான் ஆகுது. இப்போ இங்கே எதுக்குன்னு வந்திருக்கீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்தா அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. சரி, அதனால கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்கணும்னு சொல்லிட்டு